ஒரு நாளைக்கு 24 கிலோமீட்டர் இந்த பெருமாள் பயணம் பண்றாரு தன் விழா நாட்கள்ல. வைகாசி பிரம்மோற்சவம் வரதராஜ பெருமாள் கோயில் காஞ்சிபுரம் நாள் 1. முதல் நாள் கொடியேற்றம் குறித்த முகூர்த்தத்துல நடைபெறுங்க. இதற்கு சுவாமி மலையிலிருந்து கீழே இறங்கி வருவாரு. கொடியேற்றத்துக்கு அப்புறமா வெங்கடாத்திரி கொண்டையில ஸ்ரீதேவி பூதேவி சமேதரா தங்க சப்பரத்துல புறப்பாடு தொடங்குங்க. இந்த புறப்பாடு சின்ன காஞ்சிபுரத்துல தொடங்கி பெருமாள் கோயில்ல தொடங்கி கங்கை கொண்டான் மண்டபம் ஏகாம்பரநாதர் கோயில் பக்கத்துல இருக்கிற கங்கை கொண்டான் மண்டபம் வரைக்கும் வந்து 4 ராஜவீதிகளை சுற்றி கொண்டு சுவாமி திரும்பவும் கோயிலுக்கு வருவாரு. கிட்டத்தட்ட 12 கிலோமீட்டருங்க. 150 ஸ்ரீபாத தாங்கிகள் 2 குழுவா பிரிந்து சுவாமிய சுமந்து போறாங்க. இவ்வளவு தூரமும் இந்த மாதிரி இவ்வளவு தூரம் ஒரு புறப்பாட்டுக்கு சுவாமி போயிட்டு வராருன்னா அது நம்ம வரதர் மட்டும் தாங்க. முதல் நாள் மாலை சிம்ம வாகனம் தழுக்கு கொண்டையில சுவாமி எழுந்தருள்வாருங்க. இந்த வாகனத்துல ஸ்ரீதேவி பூதேவி இல்லாம சுவாமி மட்டும் வருவாரு. இந்த நாள்ல தான் முதல்ல இந்த குடையானது 16 கால் மண்டபத்துல போடப்படுங்க. இந்த குடையை எடுத்து வச்ச உடனே 2 குலுக்கி சுவாமி புறப்பாடு தொடங்குங்க. மேலே இருக்கிற அர்ச்சகர்கள் அந்த குடையை பேலன்ஸ் பண்ணுறது அவ்வளோ கஷ்டமான விஷயம். ஆனால் அதை ரொம்ப சர்வசாதாரணமாக அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாதிரி இவ்வளவு தூரமும் ஸ்ரீபாத தாங்கிகள் சுமந்து வர்றதும் ரொம்ப கஷ்டங்க. வேற எந்த கோயிலும் இல்லாத ஒரு சிறப்பாக இந்த கோயிலில் அது சர்வசாதாரணமாக நடந்துட்டு இருக்கு. அடுத்து 2வது நாளில் வேற எந்த கோயிலும் இல்லாமல் இங்கே 2ஆம் காப்புன்ற இன்னொரு நிகழ்வு நடக்குதுங்க. அதுக்கு பின்னாடி ஒரு வரலாறே இருக்கு. அது என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னா மீண்டும் நம்ம காணொலியில் வரதான்றதை கமெண்ட் பண்ணுங்க. நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன்.